சொல்லி குறை சொல்லக்கூடாது. ஆறு என்ன சொல்லியிருக்காரு? பெண்கள் நாம் நாட்டின் பெண்கள் இல்லையா? இருளில் ஓர்வு உடற்போல் நாம் காக்க வேண்டும். பெண்ணை தாழ்வு செய்தோர் கண்ணை குத்தி கொண்டான் என்று வாதி சொல்றாங்க. என்ன காரணம்? ஆண் பிள்ளைக்கு சொல்லல, பெண் பிள்ளைக்கு தான் சொல்ல. அதே வார்த்தை செய்தி சொல்ல மேம்பாடு உடல்ல இருக்கிற மேம்பாடெல்லாம் ஆகி சொல்லிவிட்டார். பெண் பிள்ளைக்கு ஒரு முறை சொல்லி போதுல உட்கார்ந்து ஒரு சொல்லிருக்கோம். பையன் அப்படி கிடையாது. சோமலை குறிப்பா தேவர் மலையை குறிப்பா எல்லா விஷயத்தை எல்லாம் காட்டிவிட்டு நாமளே இருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, கூட ஒரு குறிப்பு கராட்டை கற்றுக்கணும். முதல்ல எல்லா கராட்டையும் முதல்ல அறியாமல் கிடைக்கும். இது பெண்கள் என்ன பண்ணோம்? அப்பாவை அறியக்கூடாது, அண்ணனை அறியக்கூடாது, அண்ணன் சொல்லிக்கணும். அவன் சொல்ற தோல்னால எல்லாம் வந்து பெண்களுக்கு செலவு அதிகம். பெண் என்றால் அழகு, பெண் என்றால் பெண்மை, பெண் என்றால் உயிர் தன்மை, பெண் என்றால் காதல் இல்லையா? பெண் என்றால் உலகம். இப்படி பெண்களை போட்டுகின்ற உலகம். அதனால தாய்நாடு தாய்மொழி தமிழ்ச்சங்க எதை கொண்டு இருக்கிறது? தாய்மொழியை கொண்டு இருக்கிறது. அதனால தான் தாய்நாடு தமிழ் மொழி, தாய்மொழி, செம்மொழி நம்ம சொல்றோம். ஏன் எவ்வளவு ஆண்மொழி நம்ம சொல்லிடலாம், தந்தை மொழி நம்ம சொல்லிடலாம், வடமொழியை சொல்லலாம். தமிழ் தாய்மொழிகளா வடமொழி தந்தை மொழி என்று ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. மூத்த மொழி, முதல் மொழி, தமிழ் மொழி, அது செம்மொழி, அது தமிழ் மொழி, அது தாய்மொழி. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களே இவர்களுக்கு அறிவியல் சொல்லி அனுப்புங்கள். வெளியிலே வந்தால் எங்களுடைய பெண்கள், பெண் மகன்கள் உங்களை சரியாக வெளியே அனுப்புகிறார்களா என்று பார்த்து கடைசியில் பாருங்கள். முதலில் வந்துவிடாதீர்கள். நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் வெளிநாடு சென்றதை குறித்து சொன்னால், வெளிநாடு சென்றது ஆணுடைய கடமை, இல்லத்தை காப்பது பெண்ணுடைய கடமை. அது அவன் கடமையை ஒரு சதவீதம் தான் செய்யலாம் முடியும். ஆண் மகன் ஒரு சதவீதம் தான் செய்யலாம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. ஒட்டு மொத்தமாக வீடு இருந்தால் அழகாது. ஒரு 2 நாள் காய் ஊருக்கு போயிட்டு பயணம் தெரியுமா? பாய் போட்டு அடுப்பு எரிஞ்சு அடைஞ்சிருக்கும், அடைஞ்சிருக்கும். லைட் எடுக்கணும்னா ஃபேன் போட்டு ஒட்டு மொத்தமாக அந்த வீடு என்ன குப்பையாக வச்சுருப்போம். ஆனால் அந்த பெண்கள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த அமையை யார் படத்தில் வச்சுருப்பாங்க. யார் வச்சிருக்காங்க? பெண்ணு தான். பெண் என்றால் பொருள். இப்போ ஆண்கள் வந்தாங்க என்ன பண்ணாங்க? 2 பேருக்கு போனால் கவனம் உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த அழகு கொடுக்குறது அமையை அழகு கொடுக்குறது யார்? பெண்ணு தான். இதுதான் முதல்ல பெண்ணு